அப்போது அதே மாதிரி தான் கடவுளுக்கும். எனக்கு ஒன்றுன்னா கடவுளுக்கும் அதே தான். என்ன மாதிரி தான் கடவுளும். என்னடா நீ என்ன கடவுளும் ஒன்றா? ஆமாம், கடவுளோட படைப்பு பின்ன எப்படி தான் இருக்கும். கடவுள் இனிக்கிறாரு, நான் இனிப்பேன். கடவுள் கசுகிறாரு, நான் கசப்பேன். கடவுள் இன்பம் துன்பம் அற்றி இருக்கிறாரு, நானும் இன்ப துன்பம் அற்று தான் இருப்பேன். அப்போ கடவுளுக்கு வலி துக்கம்லாம் வரும் அதை துவச்சிடுவார், நானும் அதே மாதிரி தான். அப்போ இதெல்லாம் அதுக்கு உண்டா? நான் எதுவுமே இல்லாமல் இந்த துக்கத்துக்கெல்லாம் படக்கூடாதுன்றதுனால ஒரே ஐடியா என்னடான்னா, பொருளானால் தானே எல்லாம் முடியும். அதனால் கடவுள் பொருள் இல்லாமல் இருக்கிறாரு, என்ன ஒரு பொருளாக்கிக்கிறார். எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ நான் எப்படி வாழலாம்? இந்த பொருளுக்கு எல்லா அவமானமும் மானமும் வரும், வெகுமதியும் அவமதியும் வரும், இந்த பொருளுக்கு வரும். பொருளற்ற ஒன்றுக்கு வருமா? வராது. நான் பொருளற்றவன் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா என்னை பற்றின படைப்புகள் பற்றின எனக்கு அக்கறை இல்லை. கடவுளுக்கும் அப்படி தான். அவரை பற்றின படைப்புகள் மேலே அவருக்கு படைப்பு இல்லை. நீ போய் கடவுள்கிட்ட போய் நீ கருணையாளவன்,